என்னோடய நேம் சரவணன். நான் எங்கள் அம்மா விஜயகுமாரிக்காக இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது காரணம் வந்துட்டு ஃபுட் இன்டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஃபீவர் வருது அவங்களுக்கு. மாத்திரைங்க போடுற பழக்கம், ஜுரம் வந்தால் போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை போடுறாங்க. எதனால் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. என்னோடய நேம் சரவணன். நான் எங்கள் அம்மாவுக்கு விஜயகுமாரிக்காக இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு ஹோல்டர், அந்த வாக்கிங் ஸ்டிக், அது மூலிமா தான் நடந்து போகிறது வர்றது. படுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஃபீவர் வருது அவங்களுக்கு. மந்த்லி வந்துட்டு ஒரு 4-5 தடவை வந்துடுது ஃபீவர். ப்ளட்டு அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால எதனால் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த என்னோட இது வந்துட்டு அவங்க ப்ளட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்திருக்குன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏப்ரல் மந்த் வந்தேன். இப்போ இது வந்து 3rd சிட்டிங்ஸ் அவங்களுக்கு நான் டேப்லெட் வாங்கிட்டு போகிறது. 2 டோசேஜாக வந்துட்டு போட சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வர முடியுமான்னு பார்க்க சொன்னார். அப்படி இல்லைன்னா வீடியோ காலில் நான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் ஃபுட் இன்டேக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே இப்போ அவங்க ஓகேன்னா இதுவே கண்டினியூ பண்ணுங்கள். 2 டைம்ஸ் மாத்திரை போடுற மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்னாரு. இப்போ பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க முன்னே இருந்ததை விட இப்போ பரவாயில்ல. சம் சேஞ்சஸ் எனக்கே தெரியுது பார்க்கும்போது. எந்திரிச்சு உக்காந்து அவங்களோட வேலையை அவங்களே செய்கிறாங்க. எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்களே வீட்டு வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களே வித்தவுட் அந்த வாக்கி ஸ்டிக் இல்லாமையே நடக்கிறாங்க. அவங்க சில நேரத்தில் கொஞ்சம் ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது காரணம் வந்துட்டு ஃபுட் இன்டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் அவங்க அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா சைட் பை சைட் இது கொஞ்சம் நல்லா ஒத்துழைக்கும். அவங்களுக்காக அந்த ஃபிஷ் ஐட்டம்ஸு அது வந்து நம்ம வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸு. அப்புறம் எக் வந்துட்டு கண்டினியூட்டியாக இப்போ அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் நைட்டு சேம் அஸ் யூஷுவல் 3 டைம்ஸ் சாப்பாடு. அதுக்கப்புறமா டீ வந்துட்டு வித்தவுட் சுகர், அந்த வெல்லம் அந்த இது போட்டு பிளாக் காஃபி அது குடிப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. என்ன சாப்பிட்றோமோ அவங்களும் சாப்பிட்றாங்க. அந்த சம் பிளாக் பேச்சஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. அங்கங்கே பேட்சாக இருக்கும், அதெல்லாம் இல்லை. இப்போது நல்லா தான் இருக்காங்க. இப்போ பரவாயில்ல. மூச்சு வாங்குறது அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. தேங்க்யூ.